வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. ஒரு வங்கி வேலை, அதுவும் ஆபீசர் லெவல் போஸ்டிங், 650 வேகன்சிங்க. A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்றேன். எனி டிகிரி முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் வேற லெவல் சேலரி, ஃப்ரெஷர்க்கே 40,000க்கு மேல சேலரி. 38 மாவட்டத்துல இருந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாம். எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு சொல்றேன். எஜுகேஷன் மொத்தமா 650 வேகன்சி. அதுல பொது பிரிவினருக்கு 260. ஓகே, SC, ST, EWS, BC, MBC, DNC, BCMனா நீங்க ஓபிசில வருவீங்க. உங்களுக்கு 171 வேகன்சி. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. விச்சுவலி இம்பேர்ட், அதாவது ஒரு என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, அதுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறதையுமே கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி, கிராஜுவேட், எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எலிஜிபிள். 20ல இருந்து 25 வயசு வரையில அவங்க அப்ளை பண்ணலாம். SC, STனா 30 வயது வரையும், BC, MBC, DNC, BCMனா நீங்க ஓபிசில வருவீங்க, 28 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி, அது எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல. கம்ப்யூட்டர்ல நல்ல ஒர்க் பண்றக்கூடிய ப்ரொஃபஷன் இருக்கணும். முக்கியமா ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது நம்ம தமிழ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சிக்கு ஏஜ் டீடைல்ஸ் பாருங்க. 20ல இருந்து 25 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிளஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ்மே இருக்கு. SC, ST, PWDக்கு 250 ருபீஸ். மீதி உள்ளவங்க எல்லாருக்கும் 1050 ரூபாய் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. வழக்கமா ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸோ அதுதான். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூடு, அப்புறம் பேங்கிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, மொத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, மொத்த மார்க்ஸ் பாருங்க, அதற்கான டைம் பாருங்க. எக்ஸாமை ஆப்வியஸா நீங்க தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/4, அதாவது 0.25 மார்க் டிடக்டுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் தமிழகத்துல நிறைய இடங்கள் இருக்கு, நீங்க அங்க சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு இதுல பாருங்க, சென்னை, கோவை, ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், இவ்வளவு இடங்கள்ல. IDBI பேங்க்ல இருந்து இப்போ ஜூனியர் மேனேஜர் வேகன்சி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு இவங்களே ஒரு 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரக்டா இவங்களை ஜூனியர் மேனேஜரா எடுத்துக்கிறாங்க. அந்த 1 இயர் ப்ரோக்ராமுக்கு 3 lakhs வந்து இவங்க கோர்ஸ் ஃபீயா சார்ஜ் பண்றாங்க. இந்த ஃபீயை வந்து நீங்க இந்த பேங்க்ல வந்து நீங்க லோனாவும் எடுத்துக்க முடியும். ஓகே, அதாவது ஃப்ரெஷரை இவங்க எடுத்து பேங்கிங் ரிலேட்டடாக 1 இயர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜாப்ல எடுத்துக்கிறாங்க பர்மனன்ட் ரோல்ல. ஸோ அந்த 1 இயர் ட்ரைனிங் அப்பவும் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ்க்கான ஃபீயை இவங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்து லோனாவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக சேர்றீங்க அப்படின்னா மாத சம்பளத்தை பாருங்க, கிட்டத்தட்ட மாதம் 50,000 ரூபாய்க்கு மேலே. ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸுமே இருக்கு. அதாவது TA, HR, HA, லோக்கல் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் வர மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள இதற்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். டிஸ்கிரிப்ஷன்ல நான் நோட்டிபிகேஷன் பார்க்கறதுக்கான லிங்க், PDF பார்க்கறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஸோ அதுல நீங்க செக் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த PDF நீங்களும் 1 டைம் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நோட்டிபிகேஷன்ல 24வது பக்கத்துல இருந்து போட்டோ என்ன சைஸ், தம்ப் இம்ப்ரெஷன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன KB எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதுல கேட்டிருக்கக்கூடியது எல்லாத்தையுமே சாஃப்ட் காப்பியா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண தொடங்குங்க. இந்த IDBI பேங்கை பொறுத்தவரையும் ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க், அதாவது தனியார் துறை வங்கி தான். ஆனா தமிழ்நாட்டிலயும் நிறைய இடங்கள்ல இருக்கு, இந்தியாலயும் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆனா இது வந்து ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான். IDBI பேங்க் லொகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் செக் பண்ணிக்கோங்க. நிறைய இடங்கள் இருக்கு, அங்க ஏதோ ஒரு இடங்கள்ல தான். ஸோ எக்ஸாமும் நீங்க தமிழ்நாடு தான், ஜாப் லொகேஷனும் ஆப்வியஸா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான். ஓகே, ஸோ வங்கி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை அப்ளை பண்ணி என்னால் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிட முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபீஸ் இருக்கு, எக்ஸாமுக்கு நீங்க போயிட்டு வரணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா முடியும்னா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.